பொதுவெளியில் ஜோதிகா கொடுத்த பேட்டி ஷாக்கான ரசிகர்கள். சூர்யா கிட்ட எனக்கு பிடிக்காத பழக்கம் இதுதான், ரகசியத்தை வெளியிட்ட ஜோதிகா. என் கணவர் சூர்யாவிடம் எனக்கு இதுதான் சுத்தமாக பிடிக்காது என்று ஜோதிகா ஓபனாக அளித்திருக்கும் பேட்டிதான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமாவில் தம்பதிகளாக கோலூச்சி வருகின்றனர். இவர்களின் பின்புலமாக தந்தையும் நடிகருமான சிவகுமார் இருந்துள்ளார். அவர் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை இல்லை என்ற விஷயமாகவே அவர்களின் வீட்டில் இருந்தது. ஆனால் இதற்கு அப்படியே நேர்மாறாக நான் வேண்டுமா தந்தை வேண்டுமா என பார்த்து யோசித்து சொல்லுங்கள் என கராராக ஜோதிகா சொல்லிவிட்டதால் வேறு வழியின்றி மும்பை பறந்தார்கள் தம்பதிகள். குழந்தைகள் தற்போது மும்பையில் பயின்று வருகின்றனர். தமிழ் சினிமாவில் 90s காலத்தில் ரசிகர்கள் கொண்டாடும் ஒரு நடிகையாக ஜோதிகா இருந்தார். பிறகு தன்னுடன் நடித்த நடிகர் சூர்யாவை ஜோதிகா காதலித்து பெற்றோருடன் ஏற்பட்ட மனக்கசப்பை சரி செய்து பல போராட்டங்களுக்கு பிறகு திருமணம் செய்து கொண்டார். ஆனால் திருமணத்திற்கு பிறகு ஜோதிகா சினிமாவில் இருந்து சற்று விலகி இருந்தார். அதற்கு பிறகு என்ன நினைத்தார் ஜோதிகா என்று தெரியவில்லை. யார் என்ன சொன்னால் என்ன என கூறி மீண்டும் 36 வயதினிலே என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு ரீ என்ட்ரி கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து மகளிர் மட்டும் நாச்சியா, செக்க சிவந்த வானம், காற்றின் மொழி, ராட்சசி, ஜாக்பாட், தம்பி, பொன்மகள் வந்தால், உடன்பிறப்பே போன்ற சூப்பர் ஹிட் படங்களில் நடித்து அசத்தி தள்ளினார். பின்னர் நடிகர் என்பதை தாண்டி தயாரிப்பாளர்களாகவும் வலம் வருகின்றனர் இந்த ஜோடிகள். இருவரும் ஒன்றாக இணைந்து 2D என்டர்டைன்மெண்ட் எனும் தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வருகிறார்கள். இதுவரை இவர்கள் பல சூப்பர் ஹிட் படங்களை தயாரித்திருக்கின்றனர். இதுவெல்லாம் சரி, ஆனால் அவர் சட்டென தனது உடம்பை சும்மா ஸ்லிம்மாக வைத்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வருகிறார். அரசியல் சார்ந்த சர்ச்சை பேச்சுக்கள் இவர்களிடம் இருந்தாலும் இவர்கள் வேலையை, குறிப்பாக ஜோதிகா திட்டமிட்டு தங்கள் வாழ்க்கை முறையை பின்பற்றி வருகிறார் என பேசி வருகின்றனர். பொது இடங்களில் ஒரு பார்ட்டி, நிகழ்ச்சி, விருது வழங்கும் விழா என எதுவாகினும் வேற லெவல் டிரெஸ்ஸிங் சென்ஸ் என சொல்லும் அளவுக்கு ஆளே மாறி போயுள்ளனர். தமிழில் நடிப்போடு நிறுத்தி விடாமல் தற்போது பாலிவுட்டிலும், குறிப்பாக அஜய் தேவ்கானுடன் ஜோதிகா நடித்த சைத்தான் படம் வெளியாகி நல்ல படம் என்ற விமர்சனத்தை பெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து அவருக்கு பட வாய்ப்புகள் தற்போது குவிந்து வருகிறது. இதே போன்று சூர்யாவும் நானும் சளைத்தவன் இல்லை என்பது போன்று ரொம்பவே பிஸியாக இருந்து வருகிறார். அவருக்கும் பல படங்களில் நடிப்பதற்கான பேச்சுவார்த்தை, இவ்வளவு ஏன் ஒரு ஹிந்தி படத்திலும் நடிக்க சூர்யா கமிட் ஆகி இருப்பதாக பேச்சுக்கள் அடிபடுகிறது. இவ்வாறு இருக்க சமீபத்தில் இவர்கள் இருவரும் தங்களின் 18ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடி இருக்கின்றனர். இவருக்கு பலரும் வாழ்த்துக்களை இணையத்தில் தெரிவித்து வருகின்றனர். இதனிடையே ஜோதிகா அளித்த பேட்டி ஒன்றுதான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. என்னுடைய காதல் கணவரான சூர்யா சொல்லும் ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கொள்வேன், ஆனால் ஒரு சில விஷயங்களை என்னால் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனால் எங்களுக்குள் ஏகப்பட்ட சண்டைகள் வந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அதில் ஒன்றுதான் பாத்ரூம் சண்டை. வெகு நேரம் பாத்ரூமில் இருந்து கொண்டிருப்பார். அது பொறுத்து கொள்ளவே முடியாது. வெளியே வந்தவுடன் பயங்கரமாக சண்டை போடுவேன் என தெரிவித்தார். இந்த பேச்சுதான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது.